Apiculture, culture of honeybee. Honey is used for various purposes. It rear, it increases the number of honeybees. The honey is collected by honeybees. So, care and management of honeybee for commercial scale and production of honey, it is called as apiculture or beekeeping. ஹனியை வளர்க்கும் போது நமக்கு அதிகமான ஹனி கிடைக்கும். ஸோ ஹனியை வளர்க்கக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் எபிகல்ச்சர். கமர்ஷியல் ஸ்கேலுக்காக ஹனியை கேர் பண்ணி மேனேஜ்மெண்ட் பண்ணி ஹனி ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறதுக்கு பேர் எபிகல்ச்சர் ஆர் பீகீப்பிங். 5 types of honeybees are occurs in our world. They are Apis dorsata, it is called as rock bee, Apis flora, little bee, Apis indica, Indian bee, Apis mellifera, European bee, and Apis adamsoni, African bee. Honeybee la 5 major types irukku. Organization of honeybee. They also contain division of labor. The honeybee colony contain queen, drones, and workers. Queen is a fertile female. Drone is a fertile male. Worker bees are unfertile female. Normally the colony contain one queen, 10,000 to 30,000 workers, and few hundreds of drones. It is called as functional female. Feed on royal jelly. It lays eggs through the lifespan. The queen bee is mate only once in her life. Queen bee the fertile functional female சொல்கிறோம். இது ராயல் ஜெல்லி ஃபீட் பண்ணி தான் குயினாக மாறுது. இது எக்கை லே பண்ணும். ஸோ தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எக்கை லே பண்ணும். குயின் பீ வந்து ஒரே ஒரு டைம் தான் ட்ரோன்ஸோட மேட் பண்ணும். அதுக்கப்புறம் எக் லே பண்ணிகிட்டே இருக்கும். டூரிங் த ப்ரீடிங் சீசன், winter season, a unique flight is take place by the queen bee, followed by several drones. ஸோ டூரிங் ப்ரீடிங் சீசனில் winter சீசனில் குயின் பீயோட ஒர்க்கர் பீஸு ட்ரோன் பீஸ் எல்லாம் சேர்ந்து பறந்து வேறு இடத்துக்கு போகும். அதுக்கு பேர் nuptial flight. This flight is called as nuptial flight. The queen bee is producing hormone chemical substance. It is called as pheromone. So the pheromone is attract the drones. It is also help to mating. Queen bee வந்து ஒரு விதமான chemical substance ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கு பேர் pheromones. இந்த pheromones வந்து மேல் ஹனிபியை அட்ராக்ட் பண்ணுது. During mating, drone releases large number of sperm. It is help to fertilization. Lifespan of queen is 2 to 4 years. In the lifespan, they lays about 50 lakhs of eggs. When the queen bee lost its capacity, the another work bee is feed the royal jelly. It converted into queen bee. It formed into new queen bee. So during mating அப்போ மேல் பீ வந்து நிறைய ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணும். இது ஃபெர்டிலைசேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது ஒரு குயினோட வாழ்நாள் அப்படிங்கும்போது 2 to 4 years. குயின் பீ தன்னுடைய வாழ்நாளில் கிட்டத்தட்ட 15 lakhs எக்கை லே பண்ணுது. இப்போ ஒரு குயின் பீ வந்து எக் லேயிங் கெப்பாசிட்டி இழக்குதோ அப்போது நியூ ஒர்க்கர் பீ என்ன ஒன்றும் அங்கே இருக்கக்கூடிய ராயல் ஜெல்லியை ஃபீட் பண்ணி அது குயின் பீயாக மாறிடும். ஹனிபீ காலனி ஒர்க்கர்ஸ் ஆர் ஸ்டெரைல் இன் நேச்சர். இட் இஸ் எ ஸ்டெரைல் ஃபீமேல். சேம் டைம் இட் இஸ் ஸ்மாலஸ்ட் ஒன். இட் மெயின்டைன் த காலனி ஆஃப் beehive. Worker bees live in worker cells. It take about 21 days to develop from the eggs to adult. Lifespan is about 6 weeks only. So workers bee தான் காலனியை மெயின்டைன் பண்ணுது. ஒர்க்கர்ஸ் பீ அப்படிங்கிறது ஸ்டெரைல் ஃபீமேல், பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். இது ஒர்க்கர்ஸோட கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கும். அதுக்கு பேர் ஒர்க்கர் செல். இது எக்லேருந்து அடல்ட்டாக மாறக்கு கிட்டத்தட்ட 21 days ஆகும். இதோட லைஃப் ஸ்பேன் வந்து வெறும் 6 weeks தான். ஈச் ஒர்க்கர்ஸ் பீ பர்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒர்க்ஸ் இன் த லைஃப் டைம். ஸோ ஒவ்வொரு ஒர்க் பீயும் தன்னுடைய வாழ்நாளில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒர்க்கை செய்யுது. த ஃபஸ்ட் ஹால்ஃப் லைஃப் டைம் இஸ் நர்ஸ் பீ. இட் மெயின்டைன் இன்டோர் டியூட்டிஸ். தன்னுடைய வாழ்நாளில் முதல் பாதியை நர்ஸ் பீயாக வேலை செய்யுது. இன்டோர் டியூட்டியை மேற்கொள்ளுது. இன்டோர் டியூட்டிஸ் ஆர் செக்ரீஷன் ஆஃப் ராயல் ஜெல்லி, ப்ரிப்பேர் த பீ பிரெட். இட் ஆல்சோ ஃபீட் டு லார்வே, ஃபீட் டு த குயின், டேக் கேர் ஆஃப் குயின் அண்ட் டேக் கேர் ஆஃப் ட்ரோன்ஸ், செக்ரீஷன் ஆஃப் பீ வேக்ஸ், பில்ட் த ஹோம், க்ளீன் அண்ட் ஃபென்ஸ் த beehive. ராயல் ஜெல்லியை செக்ரீட் பண்ணுது. பீ பிரெட் ரெடி பண்ணி குயினுக்கும் லார்வாவுக்கும் கொடுக்குது. ட்ரோன்ஸை கேர் பண்ணுது, குயினை கேர் பண்ணுது, beehive வந்து பில்டு பண்ணுது, beehive க்ளீனாக வச்சுருக்கு, beehive சுற்றியும் பாதுகாப்பாக இருக்குது. ஆல்சோ ஹேவ் various types of indoor duties. Honey bee have long tube-like tank. It extracts the sugar liquid from flowers, nectar. The nectar is stored in the stomach of honeybee. They contain invertase enzyme. Transform the nectars into honey. This increases the storage life of honey. It also contains medical value.
ஹனியில் ஒரு லாங் டங்கு போன்ற அமைப்பு இருக்குது. அதுதான் சுகர் சொல்யூஷனை அப்சர்வ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி குடிக்குது. ஃப்ளார்ஸில் இருக்கக்கூடிய அந்த சுகர் சொல்யூஷனுக்கு பேர் நெக்டார். நெக்டாரை ஹனிபி ஃபீட் பண்ணும்போது அந்த நெக்டார் வந்து சுகர் சொல்யூஷன் வந்து ஹனியோட ஸ்டொமக் போகும். ஹனி ஸ்டொமக்கில் சம் ஆஃப் தி என்சைம் இருக்குது. அந்த என்சைம் பேர் இன்வெர்டேஸ். இந்த இன்வெர்டேஸ் தான் நெக்டாரை ஹனியாக மாற்றுது. அது மட்டும் இல்லாமல் ஹனியோட ஸ்டோரேஜ் லைஃப்பை அதிகப்படுத்துது. ஸோ ஹனியில் நிறைய மெடிக்கல் வேல்யூ இருக்குது. ஒர்க்கர் பீஸ் ஆர் ஆக்ட் ஆஸ் சோல்ஜர் அண்ட் காட்ஸ். செகண்ட் ஹால்ஃப் டைம் ஆஃப் ஒர்க்கர் பீ இஸ் 3 weeks. This time they search and gather the pollen, nectar, propolis and water. Propolis is gum-like substance. It is also derived from flower bud. ஒர்க்கர்ஸ் பீ வந்து சோல்ஜராகவும் காடாகவும் வேலை செய்யுது. ஸோ ஒர்க்கர்ஸ் பீயோட செகண்ட் லைஃப் டைம் வந்து 3 weeks. அது செகண்ட் ஹால்ஃப் லைஃப் டைம் வந்து 3 weeks. இதில் போலகிரானை சர்ச் பண்ணும், ஹனியை சர்ச் பண்ணும், ப்ரொபாலிஸ் அப்படிங்கிற கம்மை சர்ச் பண்ணி எடுக்கும், வாட்டரை சர்ச் பண்ணி எடுக்கும். இதெல்லாம் சர்ச் பண்ணி தேடி எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். இதெல்லாத்தையும் ஹனி ஹைவில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ட்ரோன் இஸ் ஃபங்க்ஷனல் மேல். இட் டெவலப் ஃப்ரம் an unfertilized egg. It live in drone chamber. Drone cell. Drones totally depend on worker bees for honey. Drones are fertilized with queen, so it is called as king of colony. Drones அப்படிங்கிறது ஃபெர்டைல் மேல். இது வந்து ட்ரோன் சேம்பரில் இருக்கும். அதுக்கு பேர் ட்ரோன் செல். ட்ரோன்ஸ் வந்து ஹனிக்காக முழுக்க ஒர்க்கர்ஸ் பீ நம்பியே இருக்குது. ட்ரோன்ஸ் வந்து குயினோட ஃபெர்டிலைசேஷன் பண்ணுறதுனால இதை கிங் ஆஃப் காலனி நம்ம சொல்லலாம். ஃபார்மிங். லீவிங் த காலனி பை குயின் வித் லார்ஜ் நம்பர் ஆஃப் குரூப் ஆஃப் ஒர்க்கர்ஸ் பீஸ் டு ஃபார்ம் நியூ காலனி. இட் இஸ் கால்ட் எ ஸ்வாமிங். அது ஒரு காலனிலேருந்து ஒர்க்கர்ஸ் பீஸு, குயினு, ட்ரோன்ஸு எல்லாம் லீவ் ஆகி இன்னொரு இடத்துக்கு போய் நியூ காலனி ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்வாமிங். டூரிங் ஸ்வாமிங் த ட்ரோன் இஸ் ஃபாலோ த குயின் அண்ட் இட் இஸ் ஏ கேப்லேட்ஸ். ஸ்வாமிங் அப்போ ட்ரோனும் குயினை ஃபாலோ பண்ணி போயிடும். அதுக்கப்புறம் மேட்டிங் பண்ணும், கேப்புலேஷன் பண்ணும். ட்ரோன் டை ஆஃப்டர் கேப்புலேஷன். ஸோ கேப்புலேஷன் பண்ணதுக்கப்புறம், இனப்பெருக்கம் பண்ணதுக்கப்புறம் ட்ரோன் வந்து இறந்து போயிடும். எக்ஸ்ட்ரா பீ ஹைவ். இட் இஸ் ஆல்சோ கால்ட் எஸ் ஹவுஸ் ஆஃப் ஹனி பீ. ஹைவ் கண்டெயின் ஹெக்ஸோகோனல் செல்ஸ். It is made up of wax. It is secreted by abdomen of worker bees. It is arranged in opposite row on a common base. Hives are hanging vertically from the rocks, buildings or branches of trees. ஸோ ஹனி ஹோம் அப்படிங்கிறது ஹனிபியோட ஹவுஸ் அப்படி சொல்லலாம். இல்லை ஹெக்ஸோகோனல் செல்ஸ் இருக்குது, சேம்பர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை இட் இஸ் மேட் அப் ஆஃப் வேக்ஸு. இந்த வேக்ஸ் வந்து ஒர்க்கர் பீஸோட அப்டோமன்லேருந்து செக்ரேட் ஆகுது. இந்த ஹெக்ஸோகோனல் செல்ஸ் வந்து ஆப்போசிட் சைடில் லொக்கேட் ஆகிருக்கும். காமன் பேஸை வச்சு லொக்கேட் ஆகிருக்கும். பொதுவாக ஹனி ஹைவ் வந்து ராக்லேயோ, பில்டிங்லேயோ இல்லை பிரான்ச்லேயோ ஹேங் ஆகிட்டுருக்கும். யங் ஹனி பீஸ் occurs in lower cell. It is called as brood cell. In Apis indica, the brood cell is similar in size and shape, but other species, the brood cells have 3 types. பொதுவாக யங் ஹனி பீஸ் எல்லாம் லோவர் ரீஜன்லேயும் சென்ட்ரல் ரீஜன்லேயும் இருக்கும். அதுக்கு பேர் ப்ரூட் செல். ஆனால் ஏபிஸ் டார்சோட்டாவில் மட்டும் எல்லா சேம்பரும் ஒரே சைஸாக இருக்கும். மற்ற ஸ்பீசிஸில் 3 வகையான சேம்பர்ஸ் இருக்குது. They also have queen cell, drone cell and worker cell. Queen is live in queen cell. Worker bee is live in worker cell. Drone is live in drone cell. Upper portion is used for storage of honey and pollen grains. Same time the lower portion is used for rearing hive and rearing of young bees. This cell method beekeeping is increase the more quality of honey. The 2 types of method is used in apiculturist. So நிறைய மெத்தட் யூஸ் பண்ணி ஹனிபீ கல்ச்சர் அதிகப்படுத்தலாம். பொதுவாக ஹனிபீ கல்ச்சர் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ் வந்து 2 வகையான மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒன் இஸ் இண்டிஜியஸ் மெத்தட், another is a modern method. In indigenous method, the honey is extracted from home contained wax. Indigenous methodல honey home போட waxலேருந்து ஹனியை பிரிச்செடுப்பாங்க. In modern method, they contain develop and improve structure of hive. It increases the production of honey. ஸோ மாடர்ன் மெத்தடில் ஆர்டிஃபிஷியலாக ஹனி ஹைவ் வந்து ஃபார்ம் பண்ணுறோம். அதன் மூலம் ஹனி ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்த முடியும். இந்தியா 2 types of hive is formed. They also Langstroth and Newton. Langstroth bee hive is made up of wood. 2 மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஒன்று Langstroth and Newton. Langstroth மெத்தடில் honey hive is made up of wood. They also have primary equipments and other accessory equipments. The primary equipments contain 6 major parts. They are stand, bottom board, brood chamber, supper, inner cover and top cover. Supper means covering.
The accessory equipment is used for beekeeping. They are queen excluder, home foundation, bee gloves, bee veil, veil mean lid, smoker, hive tool, uncapping knife, bee brush, queen introducing cage, feeder, honey extractor and hive entrance guard. Entrance பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. Beekeeping is increase the economic value. 4 amount of honey is produced by beekeeping industry. They also produce bee wax. Honey is healthiest substitute for sugar. So apiculture மூலம் நிறைய ஹனியையும் பீ வேக்ஸையும் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ சுகருக்கு ஒரு மாற்று பொருளாக ஹனி இருக்குது. The major components of honey. They also have livolase, dextrose, maltose, other sugar molecules, and they also contain enzymes, pigment, ash, and water. You know the honey is contain aromatic sweet. It's also formed by natural pollen grain. It's derived from nectar of plant. Honey is natural food. They contain natural smell and taste. It is occurs depend upon pollen grains. ஹனியோட டேஸ்ட் வந்து ஹனி கலெக்ட் பண்ணக்கூடிய pollen grains அண்டு நெக்டாரை பொறுத்து இருக்கும். It is used to antiseptic, laxative and sedative. நோய் எதிர்ப்பு பொருளாகவும் வைரஸ் சம்பந்தப்பட்ட குறைபாடுகளை நீக்கக்கூடிய பொருளாகவும் மயக்க மருந்தாகவும் பயன்படுத்தப்படுது. It is also used to Ayurvedic and Unanic system of medicine. ஆயுர்வேதிக்லையும் யுனானி சிஸ்டத்துலையும் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். It is used to preparation of cakes, breads and biscuits. கேக்கு, ப்ரெட்டு, பிஸ்கட்டு இதெல்லாம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். Bee wax is secreted by abdomen of worker bees. It's secreted by age of 2 weeks bees. It is a masticated. Bee wax அப்படிங்கிறது ஒர்க்கர் பீஸோட அப்டோமன் வந்து செக்யூட் ஆகுது. 2 வீக்ஸ் ஏஜுடைய ஒர்க்கர் பீ தான் அதை செக்யூட் பண்ணுது. பீ வேக்ஸ் வந்து பார்க்குறதுக்கு கொலாய்டல் சப்ஸ்டன்ஸாக இருக்கும், ஈஸியாக மென்று சாப்பிடக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்கும். இட் இஸ் செக்யூட் பை செக்யூஷன் ஆஃப் செப்பாலிக் கிளாண்ட் ஆஃப் ஒர்க்கர்ஸ் பீ. ஒர்க்கர்ஸ் பீயோட செப்பாலிக் கிளாண்டில் தான் செக்யூட் ஆகுது. கன்வெர்டட் இன்டு பிளாஸ்டிக் ரெசினஸ் சப்ஸ்டன்ஸ். ரெசினஸ் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இஸ் பிரசன்ட் இன் வேக்ஸ். இட் இஸ் கால்ட் எஸ் ப்ரொபாலிஸ். பிளாஸ்டில் இருக்கக்கூடிய ரெசின் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ப்ரொபாலிஸ் சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணி தான் வேக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. which is derived from pollen grain of flower. Pure wax is white and yellow in color. The yellow color wax is contain carotenoid pigment. It is used for making candle, waterproofing material, polishes of floor, polishes of furnitures, some of the home appliances, leathers and taps. It is also help to production of home seed foundation or beekeeping industries. Same time, it is also used to pharmaceutical industries. மெடிக்கல் இண்டஸ்ட்ரிக்கும் பயன்படுது. சிங்கிள் ஹனிபீ ட்ராவல் அபவுட் டபுள் டிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்கம்டன்ஸ் ஆஃப் எர்த். இட் ட்ராவல் டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் 453.5 ml ஆஃப் ஹனி. ஸோ ஒரு ஹனிபீ வந்து வெறும் 453.5 ml ஹனியை கலெக்ட் பண்ணுறதுக்காக ட்ராவல் பண்ணக்கூடிய தொலைவு வந்து உலகத்தையே 2 டைம் சுற்றி வரதுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஹனிபீ வந்து அந்தளவுக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக பல கோடிக்கணக்கான ஃப்ளார்ஸை மீட் பண்ணி அதுலேருந்து ஹனியை கலெக்ட் பண்ணுது.